வணக்கம். தமிழ்நாட்டில் அலையை எழுப்பும் ஒரு பெரிய அரசியல் திருப்பத்தை பற்றி நாங்கள் பேச போகின்றோம். சீமான் மற்றும் ரஜினிகாந்த் இடையேயான அதிர்ச்சியான சந்திப்பு அனைவரையும் கலக்கிவிட்டது. வாங்க இந்நேரத்தின் முக்கிய திருப்பங்களை, அதன் அரசியல் விளைவுகளை பார்ப்போம். மற்றும் அது நாம் தமிழர் கட்சிக்கும் தமிழ்நாடு அரசியலுக்கும் என்ன அறிவுரையை தருகிறது என்பதை ஆராய்வோம். தமிழ் தேசியவாதத்தின் மீது மிகுந்த உறுதியுடன் செயல்படும் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் ரஜினிகாந்துடன் சமீபத்தில் நடத்திய சந்திப்பால் அனைவரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தினார். நினைவிருக்கின்றது, ரஜினிகாந்த் அரசியலுக்கு வரும்போது சீமான் அவர் மீது கடுமையான விமர்சனங்களை செய்திருந்தார். அதே நேரத்தில் அவர் ரஜினிகாந்தை மிக மோசமான வார்த்தைகளுடன் அடிப்படையுடன் விமர்சித்தார். எனவே இப்போது என்ன மாற்றம் வந்திருக்கிறது? நாம் முன்பு பல அரசியல் தலைவர்களை பார்க்கிறோம். அவர்களுக்கிடையே எதிர்கருத்துக்கள் இருந்தபோதும் ஒரே இடத்தில் வந்துவிட்டனர். ஆனால் இந்த சந்திப்பு பலரையும் குழப்பத்தில் ஆழ்த்தியுள்ளது. கொஞ்சம் முன்பு ரஜினிகாந்தை பெங்களூருவைச் சேர்ந்தவர் என்று எதிர்த்த சீமான் இப்போது அவருடன் அணைப்பதாக தெரிகிறது. அது மட்டுமின்றி இந்த சந்திப்பு ஒரு வலது வட்டார அரசியல் பகுப்பாய்வாளரால் ஏற்பாடு செய்யப்பட்டது. இதன் பொருள், சீமான் பாஜகவோடு இணைவதற்கான ஒரு சிந்தனையை பரிசோதிக்கிறாரா? நேரம் மட்டுமே இதற்கு பதிலளிக்கும். கட்சி நெருக்கடி, ராஜினாமா மற்றும் அதிகரிக்கும் பிரச்சனைகள் என்று சீமான் தனது கட்சியில் மிகுந்த அழுத்தத்தை காண்கிறார். 2024ஆம் ஆண்டில் மிகச்சிறந்த செயல்பாட்டை தொடங்கிய நாம் தமிழர் கட்சி தற்போது ராஜினாமா நிலவரத்தை சந்திக்கின்றது. பல மாவட்ட செயலாளர்கள் கட்சியை விட்டு வெளியேறி சீமான் நடத்தும் முறைமையை விமர்சிக்கின்றனர். கடந்த வாரத்தில் மட்டும் 5 மாவட்ட செயலாளர்கள் ராஜினாமா செய்துள்ளனர். அதில் கோயம்புத்தூரின் வடக்கு மாவட்ட செயலாளர் திமுகவில் சேர்ந்துள்ளார். இது சீமான் அரசியல் எதிர்காலத்திற்கு என்ன விளைவாகும்? சீமான் சங்கி என்ற வார்த்தையை பற்றி வெளியிட்ட கருத்துக்கள் மேலும் விவாதங்களை கிளப்பியுள்ளது. அவர் இந்த வார்த்தையை நண்பன் என்று விளக்கினார். ஆனால் அவரது விமர்சகர்கள் இதை ஒப்புக்கொள்ளவில்லை. சிலர் ரஜினிகாந்துடன் சந்திப்பு பாஜகவோடு செம்மையான அரசியல் மாற்றத்தை சுட்டிக்காட்டும் என வாதிடுகிறார்கள். அதாவது சீமான் வலது வட்டாரத்திற்கு அணுகி வருகிறாரா, அல்லது இது ஒரு சாதாரண நட்பு முறை சந்திப்பா? அதே சமயத்தில் சீமான் நடிகர் விஜய் மற்றும் அவரது புதிய கட்சி டிவிகேவை விட மேலும் கடுமையான விமர்சனங்களை வெளியிட்டுள்ளார். அவர் விஜயிடம் அவர் தமிழ்நாட்டு தேசியவாதத்துடன் திராவிடன் கொள்கைகளை இனம் கொள்ள முடியாது என்று கூறினார். விஜயின் அதிகரிக்கும் செல்வாக்கு சீமான் எதிர்கால வாய்ப்புகளை பாதிக்குமா, குறிப்பாக இளம் வாக்காளர்களிடையே? சீமான் மற்றும் விஜயின் இந்த புதிய அரசியல் போட்டி எதிர்காலத்தில் மிகவும் பரபரப்பாக பார்க்கக்கூடிய ஒன்று. சீமான் அரசியல் எதிர்காலம் தற்போது பல்வேறு நெருக்கடிகளுக்கு உள்ளாகி உள்ளது. ரஜினிகாந்துடன் அவருடைய சந்திப்பு தமிழ்நாடு அரசியலுக்கு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துமா, அல்லது இது வெறும் ஒரு உத்தி மாறுபாடுதானா? கட்சி ராஜினாமா, உள்ளக பிரச்சனைகள் மற்றும் புதிய கூட்டணிகளின் கதை பற்றி மேலும் தெரிந்து கொள்ள ழ ஊடகத்துடன் இணைந்திருங்கள். ழ ஊடகத்திற்காக லக்ஷ்மி ஜெயபாலன்.